12:13 வாசிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பவுல் ஒரு ஆலோசனை சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்ட நீ பாவத்துக்கு மரித்து வாழணும்னா உனக்குள்ளது பிசாசு தூண்டும் போது உன் சரீரத்தின் அவயவங்களை, இந்த அவுட்டர் உறுப்பு, இந்த உறுப்புகளை பிசாசின் ஆயுதம் என்ன செய்யாத, கொடுக்காத, கர்த்தருக்கு நீதியின் ஆயுதமாக்கு. இது என்ன அர்த்தம்னா, உள்ள இருந்து பிசாசு என்ன பண்ணுவானா தூண்டி பார்ப்பான். இப்போ உதாரணத்துக்கு நீங்க தாவீதை பார்த்தீங்கன்னா, நல்ல தேவ மனுஷன், நல்லா ஜெபிக்கிறவன். ஆனா யுத்த காலத்துல யுத்தத்துக்கு போகாம படுக்கையில படுத்திருந்தா டைம் பாஸ் மாடிக்கு போய் சுத்தி பார்க்க போனான். இப்ப பிசாசு என்ன பண்ணா, அவன் கண்கள் இச்சையை பார்ப்பதற்கு என்ன செய்தான், சூழ்நிலையை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தான். பத்சேபாலை பார்க்கும்படி அவன் கண்களை திசை மாற. தாவீது வேணும்லாம் போய் நிக்கல, வேணும்னு பத்சேபாலை பார்க்கல, கண்ணை தடுமாற வச்சப்ப இப்போ தாவீது என்ன பண்ணான், தன் கண்ணை பாவ இச்சைக்கு ஒப்பு கொடுத்தான், கண்ணில் இச்சைக்கு இடம் கொடுத்தான். அடுத்து என்ன பண்ணா, அவளை குறித்து மனதிலே தன்னை தவறாய் சிறிது கரைப்படுத்தி கொண்டான். கண்ணை கெடுத்தான், மனசை கெடுத்தான். அடுத்து அவன் புருஷனை கொள்ளுவதற்கு மனசுல சதித்திட்டம் போட்டு அந்த லெட்டர்ல கையெழுத்து போட்டு அதையும் கொடுத்து அனுப்பினான். அவன் கண்ணு, அவன் மனசு, அவன் கை எல்லாவற்றையும் பாவம் செய்வதற்கு ஆயுதமாக ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட நம்ம எல்லாருக்குள்ளுமே இந்த மாமிசம் இன்னும் இருக்கு. பிசாசு என்ன பண்ணுவான்னா, சில சந்தர்ப்ப சூழ்நிலையில உங்க சுவாபத்தை தூண்டி உங்க வாயினால் நீங்கள் தவறு செய்யும்படி உங்களோடு போராடும் பொழுது தாவீதை போல சொல்லணும், என் வாய்க்கு காவல் வையும். நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை பேச மாட்டேன், பதிலுக்கு பதில் பேச மாட்டேன், பொய்யான வார்த்தையை பேச மாட்டேன். நீங்க செல்போன் நல்ல ஒரு பாட்டு பார்க்கணும்னு தான் செல்போன் எடுத்திருப்பீங்க, நல்ல ஒரு வசனம் கேட்கணும், சத்தியம் கேட்கணும், ஆவிக்குரிய பாடல் பார்க்கணும். இந்த பாடல் பார்த்துட்டு இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணுவான்னா, தேவையில்லாத சில வீடியோக்கள், அது என்னவா இருக்கட்டும், டிவியில் வர ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஆப்ஸில் வருகிறதான அருவருப்பான வீடியோக்களா இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கிற ஆபாசமானதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று இடையில என்ன செய்யும் வரும் பொழுது, இந்த மாமிசம் உன்னை தடுமாற பண்ணும் பொழுது, உன் கண்ணை தோண்டி அந்த பாவம் செய்ய சாத்தம் போராடும் பொழுது செல்போனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, என் கண்ணை அருவருப்பை அல்ல கர்த்தரின் அதிசயமான சத்தியத்தையே பார்க்கும். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எப்படி பாவத்தை ஜெயிக்கிறதுனா, இந்த சரீரத்தை பிசாசு தூண்டும் பொழுது அந்த சரீரத்திலே பாவம் இடம் வராதபடி நம்மை காத்துக்கணும். இதை யோவான் அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தல் வாசிக்கும் பொழுது, யோவானின் கண்கள் தரிசனங்களை பார்த்தது, யோவானின் காது கர்த்தர் வார்த்தையை கேட்டது, யோவானுடைய கை வெளிப்படுத்தின கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதினது. இதே யோவான் தன் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். தாவீது தன்னுடைய சரீரத்தை அவயவங்களை பாவத்துக்கு விட்டு கொடுத்தான். நாம் எதில் விட்டு கொடுக்குறோங்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி பாவத்துக்கு மரித்து வாழ்றது? உன் அவயவத்தில் உன் சரீரத்தில் பாவம் தூண்டும் பொழுது தேவனை பிரியமில்லாத ஒரு இடத்துக்கு போக உன் மனசு விரும்பி உன் கால் துரிதப்படும் பொழுது உன் கால் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி நீ தேவன் கரத்தில் உன் கால்களை ஒப்பு கொடுக்கணும், உன் சிந்தை ஒப்பு கொடுக்கணும், வாயை ஒப்பு கொடுக்கணும், உன் கண்ணை பிரதிஷ்டை பண்ணணும். உன் செவிகள் தேவையில்லாத வார்த்தைகளை கேட்க, அருவருப்பானதை கேட்க, அடுத்தவன் பிரச்சனையை கேட்க, அடுத்தவள் காரியத்தை விசாரிக்க உன் காதுக்கு இடம் கொடுக்காம தேவ வார்த்தையை கேட்க, தேவ சத்தம் கேட்க, ஆவிக்குரிய காரியங்களை கேட்க உன் காதை ஒப்பு கொடுப்பீங்கன்னா நீங்கள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க முடியும். அல்லேலூயா.